நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த வியாழக்கிழமை திண்டிவனத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் வாராந்திர பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம். அந்த சந்திப்பு கூட்டத்திற்கு பதிலாக இன்றைக்கு எங்களை சேலத்திலே பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் இட்ட கட்டளையின் பேரில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று நடைபெற்ற எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணன் அன்புமணி அவர்கள் சின்னம்மை எங்களுக்கு தான் ஏஃபாம் பிஃபாம் நான் தான் கையெழுத்து போடுங்கிற மாதிரிலாம் சொல்லி பல தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து விரிவான தகவலை அண்ணன் தேர்தல் பணிகளுடைய தலைவர் அன்புக்குரிய ஸ்ரீல் சதாசிவம் அவர்கள் இங்கே சொல்லுவார். அதுக்குரிய ஆவணங்களை அவர் சொல்லுவார். பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கத்தையும் 46 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா என்ற ஒற்றை தலைவர், ஒரே தலைவர் தன்னுடைய வாழ்நாளிலே பாதிக்கு மேற்பட்ட நாளை அர்ப்பணித்து இந்த இயக்கத்தை உருவாக்கினார். அந்த இயக்கத்தை உருவாக்கி 1989 கட்சியை துவங்கின காலத்திலிருந்து இன்று வரையில 1989 ஒரு எம்எல்ஏ, 96 4 எம்எல்ஏ, 2001 20 எம்எல்ஏ, 2006 18 எம்எல்ஏ. இது எல்லாம் எப்படின்னா வேறுடைய யாருடைய தலையீடும் இல்லாத வகையில 2006 வரையில யாருடைய தலையீடும் இல்லை, மருத்துவர் ஐயா அவர்களே முடிவெடுத்தார். அதுவரையில 20 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ எங்களுடைய கட்சிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஆனால் அன்புமணி அவருடைய தலையீட்டுக்கு பிறகு 2011 பிறகுதான் 2014 3, 2016 சைபர், 2021 5 இப்படி சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. எங்களுடைய அங்கீகாரம் போயிடுச்சு. அதே மாதிரி 1998 பாட்டாளி மக்கள் கட்சி 4 நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய மந்திரி பெற்றோம். 99 4 நாடாளுமன்ற உறுப்பினர் 2 மத்திய மந்திரிகளை பெற்றோம். 2004 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேபினெட் மந்திரி உள்பட 2 மந்திரிகளை பெற்றோம். அப்போதான் அண்ணன் அவர்கள் மத்திய மந்திரி ஆகிறார்கள். அதோடு எங்களுடைய 2009 சைபர், 2014 சைபர், 2014 1, 2019 சைபர், 24 சைபர், இப்படி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை. அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர் அது 2, ராஜ்யசபா 2 முறை, அது 2ம் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான். இப்ப அதுக்கு 2004 1, 2019 1. இதுல பாண்டிச்சேரியில நாங்க 4 2001 2096 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கிறோம். அங்கேயும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த 6ல் அங்கேயும் 1. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காலத்திலிருந்து இந்த வரையில 55 எம்எல்ஏக்கள், 17 எம்பிக்கள், அதுல 5 அமைச்சர்கள், இதையெல்லாம் பெற்று தந்தவர் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறோம், யார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். 55 எம்எல்ஏக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெறுவதற்கும் 17 எம்பிக்கள் வெற்றி பெறுவதற்கும் 5 முறை அமைச்சர் பதவியை நாங்கள் மத்திய அமைச்சராவதற்கும் காரணமானவர் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவரை தவிர அதிலே வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி இருக்கையில நீங்களாம் எம்எல்ஏ, நீங்களாம் எம்பி, நீங்களாம் மந்திரி, நீங்களாம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், அப்புறம் நான் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சொல்ல விட்டேன். டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சேலத்தில் 2 ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆயிருக்கிறோம், விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆயிருக்கிறோம், கடலூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆயிருக்கிறோம். இது எல்லா காரணம் தருமபுரியிலே ஆயிருக்கிறோம். இது எல்லா காரணம் மருத்துவர் ஐயா என்ற ஒற்றை தலைவர்.